ஜானகியும் அங்கு வர எம்ஜிஆர் அழுவதைக் கண்டு, ஆமா, உங்க ஆண்டவன் தானே ஆரம்பத்துல நாம ஒன்னா சேருவதுக்கு குறுக்கே நின்னார் என்று பொய் கோபத்துடன் சொல்ல எம்ஜிஆர் சிரித்து விட்டார். 24/12/1987 வியாழன் காலையில் என் ஆண்டவன் இறந்து போனதாக செய்தி வந்தபோது எனக்கு நம்பிக்கை இல்லை. தோட்டத்திலிருந்து ஜீப் ஒன்று வந்தது. ராஜாஜி ஹாலுக்கு என்னை அழைத்து செல்ல என்னையும் தயாராக இருக்க சொல்லிவிட்டு இன்னொருவரையும் அழைக்க சென்ற ஜீப் கலவர கூட்டத்தில் சிக்கி கொண்டு விட்டது. ஆக என் ஆண்டவன் உடலை கூட என்னால் பார்க்க முடியாமல் போனது. எம்ஜிஆரின் குடும்ப டாக்டர் PR சுப்பிரமணியம் தனது அனுபவங்களை சொல்றாரு. 28/12/1987 அன்று புதன் காலையில் 8 மணிக்கு ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றேன். அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற்று திரும்பியதிலிருந்து தினசரி காலையில் எம்ஜிஆர் உடலை நான் பரிசோதனை செய்வது வழக்கம். அன்றும் அப்படிதான். அவரது இரத்த அழுத்தம், இதய துடிப்பு மற்றும் பொதுவான சோதனைகளை எல்லாம் செய்தேன். சாதாரணமாகவே இருந்தார். எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போதும் போல் என்னோடு தமா